படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, விவசாயம் நீ கண்டுக்கிறதே கிடையாது. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் சொல்றோம். அதுல உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்கறோம். ஆனா அதை கொடுக்கிற விவசாயிக்கு பசி ஈஸியா தீந்துறதுனாலதான் நாமளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா. விவசாயம் ஒரு தொழில் இல்ல, என் வாழ்வியல், என் பண்பாடு. தண்ணி வரல நீ சொல்லாத, வாங்கி கொடுக்க வேண்டியது உன் வேலை. அதுக்கு தான் ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கியிருக்கு. வருமான வரி சோதனை வந்தா கப்பல்ல பணத்தை கட்டி மிதக்க விட தெரியுது, அந்நிய நாட்டு வங்கியில பணத்தை கொண்டு பதுக்க தெரியுது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்க தெரியுது, தண்ணி வாங்கி தர தெரியாதா? எவன் சொன்னா? எவையா சொன்னா விவசாயத்துல லாபம் இல்லைன்னு? ஜப்பான்காரன் கப்பல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், சீனக்காரன் இருக்கிற கட்டடத்துல அடிச்சு விளைநிலமா மாத்திக்கிட்டு இருக்கான், அமெரிக்காக்காரன் அதே விலை வைக்கிற பொருளை நம்ம ஊர்ல வந்து வித்துக்கிட்டு இருக்கான். விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? இந்த ஏரியால அவன் தான் சார் பெரிய கை, நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார்.